2026 பிறந்திருக்கு. நம்ம நண்பர்களுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ நம்ம எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் இல்லையா? நம்ம இன்ஸ்டாகிராம் மூலமாக வாழ்த்து போடுவோம், இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை ஃபோன்லேயோ டேரெக்டாகவோ ஏதோ முல்ல ஹேப்பி நியூ இயர்னு கண்டிப்பாக எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாளில் ஒருத்தர் கூட சொல்லாமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக. அதே போல் இப்போ நம்ம நியூ இயராக இருக்கட்டும், ஆங்கில புத்தாண்டாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், ஏன் நம்ம ஊரில் திருவிழாக்கள் நடக்குதுல்ல, இது பண்டிகையாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி நம்ம சமுதாயத்துக்கு கொஞ்சமே சம்மந்தமே இல்லாத காதலர் தினம் கொண்டாடுறோம். ஹோலி பண்டிகை வந்து அங்கே நார்த் சைடில் கொண்டாடுறாங்க, நம்ம ஊர்லேயும் கொண்டாடுறோம். ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ எந்த பண்டிகையாக இருந்தாலுமே நம்ம மனசு சம்மந்தப்பட்டது தானே, அவங்களுக்கு பிடிச்ச செய்கிறோம், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னோடய ஆதங்கம் என்ன அப்படின்னா, ஆங்கில புத்தாண்டை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100-150 மெசேஜ் வருது, ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சந்தோஷம். நான் சொல்கிறது என்னென்னா, அனைத்து பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடணும். ஆனால் தமிழ் புத்தாண்டு அந்தளவுக்கு கொண்டாடுறோமா அப்படிங்கிற யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒன்று, இப்போ தனக்கு மிஞ்சினதான தானமும் தருமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுவோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட 2 மடங்கு தமிழ் புத்தாண்டையும் சேர்த்து கொண்டாடணும். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு சில பசங்கள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போமே, ஆங்கில புத்தாண்டு என்றைக்கு அப்படின்னு கேட்டு டக்குன்னு ஜனவரின்னு ஒன்று சொல்லுவான். இதே இதை தமிழ் புத்தாண்டு என்றைக்குன்னு கேளுங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா? இது சாதாரணமாக இருக்கிற விஷயம் தானே இது. இப்படி யோசிக்க காரணம் என்னென்னா, அது தமிழ் புத்தாண்டு அந்தளவுக்கு சிறப்பாக மக்கள் கொண்டாடலை அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறதா இருக்குது. அதுக்காக ஒட்டுமொத்தமாக தமிழ் புத்தாண்டை யாருமே கொண்டாடலை அப்படின்னு சொல்ல வரல. நான் சொல்கிறது, ஆங்கில புத்தாண்டு எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோமோ அதை விட தமிழ் புத்தாண்டை கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதான யதார்த்தமான உண்மை. புதியதொரு வருடம் புத்தம் புது பூ போல மலர்கிறது. 365 நாட்களும் இந்த பூ உங்கள் வாழ்வில் வாசம் வீசட்டும். அனைவருக்கும் வைகை சார்பாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டிற்கு நன்றி கூறி விடைபெறும் புதிய கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் 2026ஆம் ஆண்டை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளோம்.